ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம பவர் ஆப்ஸ்ல உள்ள டெலிகேஷன் கான்செப்ட் பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம டெலிகேஷன்னா என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டெலிகேஷன் அப்படின்ற வேர்டோட மீனிங் என்னன்னா, நம்மள்ட்ட உள்ள ஒரு டாஸ்க்கோ, ஒரு வேலையோ, ஒரு பொறுப்போ நம்ம இன்னொருத்தர்ட்ட ஒப்படைச்சு, "நீங்களே இத செஞ்சுருங்க" அப்படின்னு அவங்கள்ட்ட அத ஒப்படைக்கிறது தான் நம்ம டெலிகேஷன்னு சொல்றோம். நம்ம ஆஃபீஸ்லலாம் நீங்க கேட்டுருப்பீங்க. நம்ம மேனேஜர்ஸ் நம்ம டிஎல்ஸ்ட்ட இந்த டாஸ்க்லாம் டெலிகேட் பண்றீங்களான்னு கேட்கறது. பவர் ஆப்ஸ்ல நம்ம ஒரு ஆப் கிரியேட் பண்றப்போ, நமக்கு தேவையான பல டேட்டா சோர்ஸஸோட நம்ம ஆப்ப கனெக்ட் பண்ணியிருப்போம். நம்ம டேட்டா சோர்ஸ்ல பல ஆயிரக்கணக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கலாம். அவ்ளோ ரெக்கார்ட்ஸையும் மெமரியில லோட் பண்ணி, ப்ராசஸ் பண்ணி, அதுல குவெரீஸ்லாம் அப்ளை பண்ணி ரிசல்ட்ஸ் கொண்டு வரது பவர் ஆப்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டம். அதனால தான் இதுல டெலிகேஷன் கான்செப்ட் அப்டின்ட்டு ஒண்ணு இருக்கு. டெலிகேஷன் கான்செப்ட் மூலமா பவர் ஆப்ஸால என்ன பண்ண முடியும்னா, நம்ம குடுக்குற பவர் எஃபெக்ட்ஸ் குவெரிய அதோட கனெக்ட் ஆயிருக்க டேட்டா சோர்ஸ்ட்ட குடுத்து, நீங்களே இந்த குவெரிய ப்ராசஸ் பண்ணி, அதுக்கான ரிசல்ட்ஸ மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு அத டெலிகேட் பண்ணும். இதுதான் டெலிகேஷன் அப்படின்னு நம்ம இந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றோம். இது மாரி பவர் ஆப்ஸ் குடுக்குற குவெரிய ப்ராசஸ் பண்ணி, அதுக்கான ரிசல்ட்ஸ ரிட்டர்ன் பண்ணக்கூடிய பாப்புலரான டேட்டா சோர்ஸஸ் 4 இருக்கு. ஒண்ணு SharePoint, இன்னொன்னு SQL Server, இன்னொன்னு Dataverse அண்ட் இன்னொன்னு Salesforce. ஸோ இது மாரி டெலிகேட் பண்ற குவெரீஸ ரன் பண்ணி ரிசல்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய டேட்டா சோர்ஸஸ நம்ம டெலிகபிள் டேட்டா சோர்ஸஸ் அப்டின்ட்டு சொல்லுவோம். எந்தெந்த டேட்டா சோர்ஸ்க்கெல்லாம் பவர் ஆப்ஸால டெலிகேட் பண்ண முடியாதோ, அதெல்லாம் நம்ம நான் டெலிகபிள் டேட்டா சோர்ஸஸ் அப்டின்ட்டு சொல்லுவோம். ஸோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது டெலிகபிள் குவெரீஸ் அண்ட் நான் டெலிகபிள் குவெரீஸ். பவர் ஆப்ஸ்ல நம்ம எழுதுற எல்லா குவெரீஸுமே பவர் எஃபெக்ட்ஸ் குவெரீஸ். நம்ம டேட்டா சோர்ஸ்ட்ட நம்ம ஒரு குவெரிய டெலிகேட் பண்ண போறோம் அப்டின்னா, அது அந்த டேட்டா சோர்ஸ்க்கு புரிஞ்ச ஒரு ஃபார்மேட்ல இருக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம எழுதியிருக்க பவர் எஃபெக்ட்ஸ் குவெரி, அந்த டேட்டா சோர்ஸ்க்கு புரியிற மாரியான ஒரு ஈக்விவலன்ட் குவெரியா டிரான்ஸ்லேட் ஆகும். அந்த டிரான்ஸ்லேட் ஆன குவெரிய டேட்டா சோர்ஸ் அதுகிட்ட இருக்கிற கம்ப்ளீட் டேட்டா செட்ல அப்ளை பண்ணி, என்னென்ன ரிசல்ட்ஸ்லாம் வருதோ அது எல்லாத்தையும் பவர் ஆப்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணும். இது மாரி டேட்டா சோர்ஸ்க்கு ப்ராப்பரா டிரான்ஸ்லேட் பண்ணி டெலிகேட் பண்ணக்கூடிய குவெரீஸ நம்ம டெலிகபிள் குவெரீஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப நான் டெலிகபிள் குவெரீஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு சில குவெரீஸ டேட்டா சோர்ஸ்க்கு புரிஞ்ச மாரியான ஒரு வகையில நம்மளால டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அப்படி டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதப்போ, டேட்டா சோர்ஸ்னால அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. தனக்கிட்ட இருக்கிற டேட்டா செட்ல அப்ளை பண்ண முடியாது. அண்ட் ரிசல்ட்ஸும் ரிட்டர்ன் பண்ண முடியாது. இத தான் நம்ம நான் டெலிகபிள் குவெரீஸ்ன்னு சொல்றோம். அதாவது அந்த டேட்டா சோர்ஸ்க்கு நம்மளால அத டெலிகேட் பண்ண முடியாது. பவர் ஆப்ஸே தான் அத ப்ராசஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் டெலிகபிள் குவெரீஸ்க்கும், நான் டெலிகபிள் குவெரீஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்ப நான் டெலிகபிள் குவெரியா இருக்கப்போ என்ன நடக்கும்? அப்படின்றது ஒரு முக்கியமான கொஸ்டின். பவர் ஆப்ஸால அவ்ளோ டேட்டா லோட் பண்ணி ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ பவர் ஆப்ஸ் என்ன பண்ணும்? ஓகே, என்னால இவ்ளோ டேட்டாலாம் ப்ராசஸ் பண்ண முடியாது. ஆனா எனக்கு ஒரு குட்டி செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் குடு. அந்த குட்டி செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல நான் இந்த பவர் எஃபெக்ட்ஸ் குவெரிய அப்ளை பண்ணி, அதோட ரிசல்ட்ஸ யூசர்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னு சொல்லும் டேட்டா சோர்ஸ்ட்ட. ஸோ அந்த குட்டி செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எவ்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட் 500. அத நீங்க எங்க பார்க்கலாம்னா, உங்க கேன்வாஸ் ஆப்ல இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா, டேட்டா ரோ லிமிட் அப்டின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதோட டிஃபால்ட் வேல்யூ 500. நம்ம இத மேக்ஸிமம் 2000க்கு செட் பண்ணலாம். அதுக்கு மேல செட் பண்ண முடியாது. ஸோ நீங்க மேக்ஸிமம் 2000 செட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, நீங்க ஒரு நான் டெலிகபிள் குவெரி குடுக்கும்போது பவர் ஆப்ஸ் என்ன பண்ணும்னா, அந்த டேட்டா சோர்ஸ்லேருந்து அதுட்ட இருக்க ஃபர்ஸ்ட் 2000 ரெக்கார்ட்ஸ வாங்கும். ஸோ வாங்கி லோட் பண்ணிட்டு, நம்ம குடுத்திருக்க பவர் எஃபெக்ட்ஸ் குவெரிய அந்த 2000 ரெக்கார்ட்ஸ்ல அப்ளை பண்ணி, அதோட ரிசல்ட்ட நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுல கம்ப்ளீட் டேட்டா செட் நமக்கு கிடைக்காது. டாப் 2000 ஐட்டம்ஸ்ல நம்ம பவர் எஃபெக்ட்ஸ் குவெரி அப்ளை பண்ணி என்ன ரிசல்ட் கிடைக்குதோ, அது மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். நீங்க டெலிகபிள் குவெரியா குடுத்தீங்கன்னா, கம்ப்ளீட் டேட்டா செட்க்கும் அப்ளை ஆயி, அதுல உள்ள ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இது ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். அண்ட் டெலிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க ஆப்ஸ் பில்ட் பண்றப்போ. ஏன்னா நம்ம குடுக்குற டேட்டா செட் ஒரு கம்ப்ளீட்டான டேட்டா செட்டா இல்ல. நம்ம ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் யூசர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண முடியல. டெலிகேஷன் இஷ்யூஸ்னால அப்டின்னா, அத பொறுத்து அவங்க ஏதாவது ஒரு பிசினஸ் கிரிட்டிக்கல் டெசிஷன் எடுக்குறாங்க அப்டின்னா, இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ டெலிகேஷன் கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க கான்ஃபிகர் பண்ணுங்க ஆப்ஸ் பில்ட் பண்றப்போ. இப்போதைக்கு நான் இத மறுபடி 500 அப்படின்னு செட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். டெலிகேஷன் கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எம்ப்ளாயி டேட்டா அப்படின்னு நான் ஒரு ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா 5000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இப்ப இந்த லிஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் உள்ளது ஐடி காலம். ஐடி அப்படின்றது
SharePointலயே டிஃபால்ட்டா இன்பில்ட்டா இருக்கக்கூடிய ஒரு காலம். ஒரு ரெக்கார்டையும் யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்காக உள்ள ஒரு காலம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம். இது நம்மளோட டைட்டில் காலம். நான் ஃபர்ஸ்ட் நேம்னு ரீநேம் பண்ணியிருக்கேன். அடுத்து லாஸ்ட் நேம். இது ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் டெக்ஸ்ட் காலம். டிபார்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு சாய்ஸ் காலம். அப்புறமா எம்ப்ளாயி ஐடி. இது ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் டெக்ஸ்ட். ஏஜ் அப்படின்றது ஒரு நம்பர் காலம். இதெல்லாம் தான் அந்த லிஸ்ட்ல உள்ள டிஃபரெண்ட் காலம்ஸ். இத இப்ப நம்மளோட ஆப்போட கனெக்ட் பண்ணிட்டு, இத வச்சு தான் நம்ம டெலிகேஷன் கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். இப்ப நம்மளோட கேன்வாஸ் ஆப்க்கு வந்தாச்சு. நம்மளோட ஆப்ல எம்ப்ளாயி டேட்டா அப்படின்ற ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் நம்மளோட ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு கேலரி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கேலரியோட ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டில நம்மளோட எம்ப்ளாயி டேட்டா ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ட ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேல நம்ம ஒரு டெக்ஸ்ட் லேபிள் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டெக்ஸ்ட் லேபிள் எதுக்குன்னா, இந்த கேலரியில எவ்ளோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கவுண்ட். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டி கேலரி டாட் ஆல் ஐட்டம்ஸ் கவுண்ட். ஸோ கேலரியில எவ்ளோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கோ, அதோட கவுண்ட் நமக்கு இதுல தெரியும். ஸோ இப்ப நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கேலரி ஐட்டம்ஸ் கவுண்ட் கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, 100 அப்படின்னு குடுத்திருக்கு. அண்ட் நம்மளோட கேலரி நம்மளோட டேட்டா சோர்ஸோட டைரக்ட்டா கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப நம்ம அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வரலாம். ஸ்க்ரால் பண்றக்கப்போ இந்த ஐடி பாருங்க. இந்த ஐடி 100 ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு லோட் நடக்குது. அண்ட் நம்மளோட கேலரி ஐட்டம்ஸ் கவுண்ட் 200ஆ அப்டேட் ஆகுது. ஸோ இத தான் ஆப்டிமைஸ்ட் லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா டேட்டாவையும் ஒரே டைம்ல வாங்காம பவர் ஆப்ஸ் பேட்சஸ் ஆஃப் 100ஆ வாங்கி நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். இதே மாரி நம்ம ஸ்க்ரால் பண்ணி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா, கரெக்ட்டா 200 ரீச் ஆக போறப்போ, உங்களுக்கு அடுத்த செட் ஆஃப் 100 ரெக்கார்ட்ஸ் கிடைக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா 300ன்னு வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நமக்கு லோட் ஆயிருச்சு. ஸோ, இதுக்கு இந்த 500, 2000 லிமிட் எல்லாம் கிடையாது. நம்ம டேட்டா சோர்ஸ்லேருந்து கம்ப்ளீட் டேட்டா செட் கூட வாங்கலாம். ஸோ, நம்ம கொஞ்சம் தூரம் ஸ்க்ரால் பண்ணி போய் பார்க்கலாம். நம்ம ஆப்ல கரண்ட்டா டேட்டா ரோல் லிமிட் நம்ம 500ன்னு செட் பண்ணியிருக்கோம். பட் கிட்டத்தட்ட நம்ம 2500 ஐட்டம்ஸ் வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணியாச்சு. இதுக்கு மேலயும் நீங்க ஸ்க்ரால் பண்ணலாம். நம்மளோட என்டயர் டேட்டா செட்ட ஆக்சஸ் பண்ற வரைக்கும் கூட நீங்க ஸ்க்ரால் பண்ணலாம். ஸோ, இதுதான் ஆப்டிமைஸ்ட் லோடிங். அண்ட் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட கேலரில நம்ம ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ண போறோம். ஸோ நம்ம கேலரியோட ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டி போலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி டேட்டா அப்படின்னு இருக்கு. ஸோ டைரக்ட்டா எம்ப்ளாயி டேட்டால உள்ள எல்லா டேட்டாவும் இதுல லோட் ஆயி நமக்கு தெரியுது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இதுல ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ண போறோம். நம்ம என்ன ஃபில்டர் குடுக்க போறோம்னா, லாஸ்ட் நேம் யாருக்கெல்லாம் கிரீன் அப்படின்ட்டு இருக்கோ, அவங்களோட நேம்ஸ்லாம் இதுல டிஸ்ப்ளே ஆற மாரி குடுக்க போறோம். இந்த எம்ப்ளாயி டேட்டாக்கு முன்னாடி நான் ஃபில்டர் அப்படின்றத குடுத்துட்டு, அது கழிச்சு கமா லாஸ்ட் நேம் ஈக்குவல் டூ கிரீன் அப்படின்னு குடுத்துற போறேன். அதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நம்மளோட டேட்டா சோர்ஸ்ல ஒரு ஃபில்டர் அப்ளை ஆயிருக்கும். இப்ப நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த கேலரில நமக்குள்ள ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட ஐடி காலம். அண்ட் நம்ம ஆப்ல நம்ம டேட்டா ரோல் லிமிட்டா செட் பண்ணியிருக்கிறது 500. பட் இங்க பார்த்தீங்கன்னா, 500க்கு மேலேயே எவ்வளவோ ஐடி உள்ள ரோஸ் நமக்கு ஃபில்டரா இதுல டிஸ்ப்ளே ஆகுது. கிட்டத்தட்ட 4916. ஆல்மோஸ்ட் நம்மளோட டேட்டா செட் முடிய போறப்ப இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்ட் கூட ஃபில்டரா இங்க நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, நம்ம இப்ப குடுத்திருக்கிறது ஒரு டெலிகபிள் குவெரி. இந்த ஃபில்டர் குவெரி SharePointக்கு புரியிற மாரியான ஒரு ஈக்விவலன்ட் குவெரியா டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. அண்ட் SharePoint தன்னோட கம்ப்ளீட் டேட்டா செட்ட ஃபில்டர் பண்ணி, எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ, அதெல்லாம் மட்டும் பவர் ஆப்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஸோ ப்ராப்பரா டெலிகேஷன் இங்க வொர்க் ஆகிருக்கு. ஃபில்டர் அப்டின்றத நம்ம ஒரு டெலிகபிள் குவெரி அப்டின்னு சொல்லலாம். இப்ப நம்ம நெக்ஸ்ட் நான் டெலிகபிளா இருந்தா எப்படி இருக்கும் அப்டின்ற எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கும் நம்ம இதே லாஸ்ட் நேம் ஈக்குவல் டூ கிரீன் அப்டின்னு யூஸ் பண்ணலாம். நம்ம சர்ச் அப்டின்றதே ஒரு நான் டெலிகபிள் குவெரி தான். ஸோ நம்ம இந்த டேட்டா சோர்ஸ்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ சர்ச் ஃபங்ஷன் யூஸ் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் நம்மளோட டேட்டா சோர்ஸ் குடுக்கணும். நம்மளோட ஷேர் பாயிண்ட் லிஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட டெக்ஸ்ட் குடுக்கணும். ஸோ நம்மளோட டெக்ஸ்ட் கிரீன் அதாவது நம்மளோட சர்ச் டெக்ஸ்ட். இந்த வேர்ட் இருக்கா அப்படின்னு நம்ம சர்ச் பண்ண போறோம். அண்ட் லாஸ்ட்டா உள்ளது நம்மளோட காலம். நம்ம குடுக்க போறது லாஸ்ட் நேம். அதோட நம்ம இத க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் நேம் கீழ எல்லோ கலர் ஸ்க்விக்லி லைன் தெரியுது. அதுக்கு காரணம் என்னன்னா, பவர் ஆப்ஸ் உங்களுக்கு ஒரு வார்னிங் குடுக்குது. இது ஒரு நான் டெலிகபிள் குவெரி. நீங்க நெனைக்கிற மாரி கம்ப்ளீட்டான ரிசல்ட் உங்களுக்கு மொத்த டேட்டா செட்லேருந்தும் கிடைக்காது. அப்படின்னு உங்களுக்கான வார்னிங் தான் இந்த ஸ்க்விக்லி லைன்ஸ். அதே மாரி நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எல்லோ கலர் ட்ரையாங்கிள் தெரியுது. இதுவுமே ஒரு வார்னிங் தான். ஸோ டெலிகேஷன் வார்னிங். நம்ம ஃபில்டர் குவெரி அப்ளை பண்ணப்போ கிட்டத்தட்ட 13 ரெக்கார்ட்ஸ் நமக்கு இங்க ரிட்டர்ன் ஆச்சு. ஏன்னா டோட்டல் அந்த 5000 ரெக்கார்ட்ஸ்ல 13 பேரோட லாஸ்ட் நேம் கிரீன் அப்டின்ட்டு இருக்கு. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, 3 ரெக்கார்ட்ஸ் தான் நமக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு.
நம்ம டேட்டா ரோ லிமிட் 500. ஸோ டாப் 500 ஐட்டம்ஸ்ல யாருக்கெல்லாம் லாஸ்ட் நேம் கிரீன் இருக்கோ, அவங்களோட ரெக்கார்ட்ஸ் மட்டும் நமக்கு இங்க ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இப்ப நீங்க யோசிக்கலாம். ஓகே டெலிகபிள் குவெரீஸும் இருக்கு, நான் டெலிகபிள் குவெரீஸும் இருக்கு. பவர் ஆப்ஸ்ல ஏகப்பட்ட குவெரீஸ் இருக்கு. எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? எந்தெந்த ஃபங்ஷன் டெலிகபிள், எந்தெந்த ஃபங்ஷன் நான் டெலிகபிள்? அதுக்காக தான் மைக்ரோசாஃப்ட் ப்ராப்பரா ஒரு டீட்டெயில் டாக்குமென்டேஷன் குடுத்திருக்காங்க. நீங்க Google போயிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் டெலிகேஷன் பவர் ஆப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் டெலிகேஷன் இன் அ கேன்வாஸ் ஆப் அப்படின்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். அத ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல தான் டீட்டெயிலா டெலிகேஷன்னா என்ன? எந்தெந்த ஃபங்ஷன்ஸ் டெலிகபிள்? எந்தெந்த டேட்டா சோர்சஸ் டெலிகபிள்? இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு குடுத்திருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 டேட்டா சோர்ஸ் இருக்கு. டேட்டாவர்ஸ், ஷேர்பாயிண்ட், SQL சர்வர், Salesforce. இந்த 4மே டெலிகபிளான டேட்டா சோர்ஸஸ் தான். இதுல உள்ள ஏதோ ஒரு டேட்டா சோர்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அத பத்தி ஸ்பெசிஃபிக்கா அது டெலிகபிளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க அத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்ப சப்போஸ் நம்ம ஷேர்பாயிண்ட்ல வொர்க் பண்றோம் அப்படின்னா, ஷேர்பாயிண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம்னு வைங்களேன். ஷேர்பாயிண்ட்ல உள்ள எந்தெந்த ஃபங்ஷன்ஸ் டெலிகபிள், எந்தெந்த ஆப்பரேஷன்ஸ் டெலிகபிள் இது எல்லாமே நமக்கு தெரிய வரும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் அப்படின்ற ஃபங்ஷன் குடுத்திருக்கு. அண்ட் அது எந்தெந்த காலம்ல டெலிகபிளா இருக்கும் அப்படின்னும் குடுத்திருக்கு. ஸோ நீங்க ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது, நம்பர் காலம்ல ஃபில்டர் பண்ணாலும் சரி, டெக்ஸ்ட் காலம்ல ஃபில்டர் பண்ணாலும் சரி, இதுல உள்ள எந்த காலம்ல ஃபில்டர் பண்ணாலும் சரி, அது உங்களுக்கு ஒரு டெலிகபிள் குவெரி தான். இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, சர்ச் அப்படின்ற ஃபங்ஷனே நமக்கு இல்ல. ஏன்னா சர்ச் ஷேர் பாயிண்ட்ல நான் டெலிகபிள் ஃபங்ஷன். நீங்க சார்ட் பண்றீங்க, இல்ல சார்ட் பை காலம்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த காலம்ஸ்லலாம் சார்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது டெலிகபிளா இருக்கும். நீங்க காம்ப்ளெக்ஸ் ஸ்டெப்ஸ் காலம்ஸோட சார்ட் பண்றீங்க அப்படின்னா, மறுபடியும் அது ஒரு நான் டெலிகபிள் குவெரியா மாறிடும். ஸோ, நீங்க ப்ராப்பரா இந்த டேபிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே, ஈஸியா நீங்க டெலிகேஷன் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ, இங்க என்ன குடுத்துருக்குன்னு பாருங்க. அண்ட் அப்புறமா ஆர் இந்த 2ம் டெலிகபிள். நாட் அப்படின்றது நான் டெலிகபிள். ஸோ, அது என்னன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம டேட்டா செட்லேருந்து எந்த எம்ப்ளாயீஸ்லாம் ஐடி டிபார்ட்மெண்ட்ல இல்லையோ, அவங்களெல்லாம் மட்டும் நம்ம இந்த கேலரில டிஸ்ப்ளே பண்ண போறோம். நம்மளோட டேட்டா சோர்ஸ் போய்க்கலாம். அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு சாய்ஸ் காலம் இருக்கு. ஃபில்டர் குடுத்துட்டு, ஃபைனான்ஸ், ஹெச்ஆர், மார்க்கெட்டிங், ஆப்பரேஷன்ஸ் இந்த 4 சூஸ் பண்ணியாச்சு. ஐடி நமக்கு வேண்டாம். அத அப்ளை பண்ணிரலாம். அப்ளை பண்ணிட்டு இங்க கவுண்ட் பார்த்தீங்கன்னா, 4033 அப்டின்ட்டு இருக்கு. இவ்ளோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஐடி டிபார்ட்மெண்ட்ல இல்லாத எம்ப்ளாயீஸ பொறுத்து. அண்ட் இப்ப நம்மளோட ஆப் போயிட்டு, நம்ம இங்க ஒரு ஃபில்டர் ஃபங்ஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ கேலரியோட ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டில உள்ளத ரிமூவ் பண்ணிட்டு, ஃபில்டர் ஃபங்ஷன் குடுத்துட்டு, எம்ப்ளாயி டேட்டா அப்டின்ற டேட்டா சோர்ஸ குடுத்துட்டு, நம்மளோட ஃபங்ஷன் எழுதலாம். ஸோ நமக்கு என்ன வேணும்? ஐடில இல்லாதவங்க யாரெல்லாம் அப்டின்னு நமக்கு வேணும். அதுக்கு நம்ம நாட் அப்டின்ற ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ நாட் அப்டின்றத குடுத்துட்டு, அந்த நாட்குள்ள நம்மளோட கண்டிஷன் எழுதலாம். நம்ம கண்டிஷன் டிபார்ட்மெண்ட் டாட் வேல்யூ ஈக்குவல் டூ ஐடி. அதோட இத க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் டாட் வேல்யூ ஈக்குவல் டூ ஐடி அப்படின்னு செக் பண்ணுது. அண்ட் அது கழிச்சு நாட் அதாவது ஐடியா இல்லாதவங்க யாரெல்லாம் அப்படின்னு செக் பண்ணுது. இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்குவிக்லி லைன் வந்துருச்சு. அதுல நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல ஒரு டெலிகேஷன் ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. ஸோ நாட் அப்படின்றது ஷேர் பாயிண்ட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு நான் டெலிகபிளான குவெரி. ஸோ நீங்க நாட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்ளீட் டேட்டா செட்ல உள்ள ரிசல்ட்ஸ் கிடைக்காது. அதனால தான் இந்த மாரி தெரியுது. இந்த கேலரி ஐட்டம்ஸ் கவுண்ட் பாருங்க 407 அப்டின்ட்டு வருது. அதாவது அந்த டாப் 500 ரெக்கார்ட்ஸ்ல எவ்ளோ எம்ப்ளாயீஸ் ஐடியா இல்லாம இருக்காங்கன்னா 407. ஸோ நமக்கு கம்ப்ளீட் செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இங்க கிடைக்கல. நீங்க யோசிக்கலாம், ஃபில்டர் ஃபங்ஷன் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபில்டர் அப்படின்றது ஒரு டெலிகபிள் குவெரி தானே. அப்புறம் ஏன் இது வொர்க் ஆகாம போச்சுன்னு. ஸோ நீங்க குவெரீஸ்லாம் குடுக்கும்போது, அவுட்டர் குவெரியுமே டெலிகபிளா இருக்கணும். நீங்க குடுக்குற இன்னர் குவெரியுமே டெலிகபிளா இருக்கணும். ஸோ அவுட்டர் குவெரி, ஃபில்டர் குவெரி அது டெலிகபிள் தான். ஆனா இன்னர் குவெரி நாட் அப்படின்ற குவெரி நான் டெலிகபிள். ஸோ மொத்தத்துல இது ஒரு நான் டெலிகபிள் குவெரி தான். ஸோ நீங்க என்ன நோட் பண்ணணும்னா, இப்ப நீங்க குவெரீஸ் எழுதினாலுமே அவுட்டர் குவெரி, இன்னர் குவெரி எல்லா குவெரியுமே டெலிகபிளா இருக்கிற மாரி எழுதுங்க. இப்ப நம்ம இத எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரிஞ்சு நாட் அப்படின்றது தான் நமக்கு நான் டெலிகபிள். அண்ட் ஆர்லாம் டெலிகபிள் தான். ஷேர் பாயிண்ட்ட பொறுத்தவரைக்கும். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த நாட் அப்படின்றத எடுத்துட்டு, அதுக்கும் பதிலா ஆர் அப்படின்ற ஃபங்ஷன் ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஸோ ஃபார்மேட் டெக்ஸ்ட் குடுத்துறலாம். ஐடியா இல்லாம உள்ளது மிச்சம் உள்ள 4 டிபார்ட்மெண்ட். ஸோ அத நம்ம ஆர்ல பாஸ் பண்றோம். இப்ப நம்ம பார்த்தோம்னா, நம்மளோட இந்த எல்லோ ஸ்குவிக்லி லைன், அந்த எல்லோ ட்ரையாங்கிள், டெலிகேஷன் வார்னிங் எல்லாமே போயிருச்சு. அண்ட் ப்ராப்பரா நம்மளோட டேட்டா இங்க கிடைச்சிருச்சு. அண்ட் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்க்ரால் பண்ணி போயிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு அடுத்தடுத்த 100 ரெக்கார்ட்ஸ் லோட் ஆயிட்டு இருக்கும்.
ஸோ இது மாரியான சிச்சுவேஷன்லாம் வரும்போது, ஓகே இந்த மாரி இது நான் டெலிகபிளா இருக்கு. இத நம்ம எப்படி டெலிகபிளா அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யோசிங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயம் இந்த டாக்குமென்டேஷன். எப்பவுமே இது பாருங்க. நீங்க இதுல யூஸ் பண்ற ஃபங்ஷன் டெலிகபிளான்னு ஃபர்ஸ்ட்டு பாருங்க. அப்புறம் நீங்க இந்த ஃபங்ஷன எந்த காலம்ல அப்ளை பண்றீங்கன்னு பாருங்க. இந்த காம்பினேஷன் உங்களுக்கு எஸ்ன்னு வருதான்னு பாருங்க. அது மாரி இந்த கிரேட்டர் தேன், லெஸ்ஸர் தேன் ஆப்பரேஷன்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் எந்தெந்த காலம்ஸோட வொர்க் ஆகும்ன்னு பாருங்க. ஸோ இத பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்க்கு நோன்னு வருது. நம்பருக்கு எஸ்ன்னு இருக்கு. அதுக்கேத்த மாரி நீங்க ப்ராப்பரா உங்களோட ஃபங்ஷன்ஸ்ல கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல எந்தெந்த ரெக்கார்ட்ஸ்லலாம் எம்ப்ளாயி ஐடி பிளாங்க்கா இருக்குன்னு கண்டுபிடிச்சு, நம்மளோட கேலரில நம்ம டிஸ்ப்ளே பண்ண போறோம். அதுக்கு நம்ம ஒரு ஃபில்டர் ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போதைக்கு இந்த டெமோக்காக நான் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் பிளாங்க்கா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்மளோட ஆப்க்கு போயிட்டு, நம்ம கேலரியோட ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டி போயிட்டு, ஃபில்டர் ஃபங்ஷன் குடுக்கலாம். ஃபில்டர் நம்மளோட டேட்டா சோர்ஸ் அதாவது எம்ப்ளாயி டேட்டா. அண்ட் இப்போ அந்த காலம் பிளாங்க்கா இருக்கா? இல்லையா? அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம இஸ் பிளாங்க் அப்படின்ற ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ இஸ் பிளாங்க் அப்படின்னு குடுத்துட்டு, நம்மளோட காலம் நேம் குடுப்போம். நம்மளோட காலம் நேம் எம்ப்ளாயி ஐடி. அத குடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, இந்த ஃபங்ஷனையுமே க்ளோஸ் பண்ணிடலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ரெக்கார்ட்ஸ்லாம் பிளாங்க்கா இருக்கோ உங்களுக்கு வந்திருக்கு. பட் அகைன் இஸ் பிளாங்க் அப்படின்றது ஒரு நான் டெலிகபிள் குவெரி. அதனால 500க்கு மேல உங்களுக்கு பிளாங்க் ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் உங்களுக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகாது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இஸ் பிளாங்க்கையே எப்படி நம்ம டிஃபரண்டான ஒரு ஃபார்ம்ல எழுதி, இதே ரிசல்ட்ஸ் கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இஸ் பிளாங்க் அப்படின்றதுக்கு பதிலா, நம்ம அத ரிமூவ் பண்ணிட்டு எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டூ அப்படின்னு குடுத்துட்டு, பிளாங்க் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அத யூஸ் பண்ணலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதே ரிசல்ட்ஸ் ரிட்டர்ன் ஆகுது. ஆனா, அந்த ஸ்குவிக்லி லைன் இல்ல. ஸோ, இப்போ உங்களுக்கு 500க்கு மேல பிளாங்க் ரெக்கார்ட்ஸ் இருந்தாலுமே டிஸ்ப்ளே ஆகும். ஸோ, நம்ம எப்படி யோசிக்கணும்னா, ஓகே ஒரு நான் டெலிகபிள் குவெரி இருக்கு. அத எப்படி நம்ம வேற மாரி ஒரு டெலிகபிள் ஃபார்ம்ல எழுதுனா, அது ப்ராப்பரா எல்லா டேட்டாவும் எடுத்துட்டு வரும். அந்த மாரி நம்ம அப்ரோச் பண்ணணும். இப்ப நம்ம பார்க்க போறது ஐடி காலம் பத்தி. ஐடி காலம் பொறுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈக்குவல் டூ ஆப்பரேட்டர் மட்டும் தான் டெலிகபிளா இருக்கு. மத்தபடி லெஸ்ஸர் தேன், கிரேட்டர் தேன்லாம் நான் டெலிகபிள் தான். இப்ப நம்ம இந்த எம்ப்ளாயி ஐடி இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, ஐடி அப்படின்னு குடுக்கலாம். ஸோ ஐடி கிரேட்டர் தேன் 300 அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்விக்லி லைன் வந்துருச்சு. ஸோ 300லேருந்து கிட்டத்தட்ட 500 வரைக்கும் உள்ள ஐட்டம்ஸ் மட்டும் உங்களுக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம எவ்ளோ தூரம் ஸ்க்ரால் டவுன் பண்ண முடியுதோ பண்ணலாம். பாருங்க, எக்ஸாக்ட்டா 500 வரைக்கும் என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கோ, அது மட்டும் தான் வந்திருக்கு. அதுக்கு மேல உள்ள ரெக்கார்ட்ஸ் நமக்கு கிடைக்காது. ஐடில நீங்க ஈக்குவல் டூ அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் ரெக்கார்ட் எதுவோ, அது உங்களுக்கு எடுத்துட்டு வந்து இங்க டிஸ்ப்ளே ஆகும். இந்த டாக்குமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஷேர் பாயிண்டோட ஐடி ஃபீல்ட்ஸ்ல ஈக்குவல் டூ அப்படின்றது டெலிகபிள். மத்தபடி இந்த ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே நான் டெலிகபிள் தான். நம்ம குவெரீஸ் எழுதும்போது, முக்காவாசி குவெரீஸ்க்கு பவர் ஆப்ஸே ப்ராப்பரா இது டெலிகபிள் குவெரியா, நான் டெலிகபிள் குவெரியா அப்படின்னு அதுக்கான வார்னிங்க நமக்கு காட்டும். ஒரு ஸ்க்விக்லி லைன் மூலமாவோ, இல்ல ஒரு எல்லோ ட்ரையாங்கிள் மூலமாவோ. ஆனா ஒரு சில ஃபார்முலாஸ் யூஸ் பண்றப்போ, அந்த டெலிகேஷன் வார்னிங் நமக்கு தெரியாது. இந்த எக்ஸாம்பிள்க்காக நம்ம ஆப்ல நம்ம ஒரு ட்ராப் டவுன் கண்ட்ரோல் ஆட் பண்ணலாம். இந்த ட்ராப் டவுனோட ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டில நம்ம எம்ப்ளாயி டேட்டால உள்ள என்னென்ன டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம டிஸ்ப்ளே பண்ண போறோம். அதுக்கு நம்ம டிஸ்டிங்க்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ டிஸ்டிங்க்ட் அப்படின்னு குடுத்துட்டு, நம்மளோட டேட்டா சோர்ஸ் குடுத்துட்டு, நம்மளோட காலம் நேம் குடுக்கலாம். நம்ம காலம் நேம் டிபார்ட்மெண்ட் டாட் வேல்யூ அவ்வளோதான். அதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நான் இந்த ட்ராப் டவுன் போய் பார்த்தேன்னா, நமக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு இங்க தெரியுது. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த வகையான வார்னிங்கும், ஸ்க்விக்லி லைன்ஸும் இல்ல. பட் ஆக்சுவலி டிஸ்டிங்க்ட் அப்படின்றது ஒரு நான் டெலிகபிள் குவெரி. ஸோ இந்த மாரி ஒரு சில குவெரீஸ்ல உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்லலாம் இது டெலிகபிளா இருக்கா? இல்ல நான் டெலிகபிளா இருக்கா? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்மளோட டேட்டா ரோல் லிமிட்ட 1 அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ 500 அப்படின்ட்டு இருக்கனால நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. 1 அப்படின்னு செட் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு டேட்டா சோர்ஸ ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு, இப்போ உங்களோட இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஐட்டம் தான் தெரியுது. சப்போஸ் இது டெலிகபிள் குவெரியா இருந்துச்சு அப்டின்னா, உங்களுக்கு அந்த டேட்டா ரோ லிமிட் அப்ளை ஆயிருக்கவே கூடாது. டோட்டலா அந்த 5000 ரெக்கார்ட்ஸ்ல உள்ள டிஸ்டிங்க்ட்டான டிபார்ட்மெண்ட்ஸ் எதுவோ, அது உங்களுக்கு இங்க டிஸ்ப்ளே ஆயிருக்கணும். அப்படி டிஸ்ப்ளே இருந்துச்சுன்னா, அந்த 5 ரெக்கார்டும் உங்களுக்கு இங்க தெரிஞ்சிருக்கும். ஆனா, இப்ப நம்ம டேட்டா ரோ லிமிட் அப்ளை ஆகுது.
அதனால தான் அந்த லிஸ்ட்லயே உள்ள ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட்ல மட்டும் என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ, இங்க உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ நம்ம ஆப் பில்ட் பண்றப்போ, டேட்டா ரோ லிமிட் 1 அப்படின்னு செட் பண்ணிட்டோம்னா, ஒரு சில குவெரீஸ் இந்த மாரி காட்டாத பட்சத்துல, அது டெலிகபிளா இருக்கா? இல்லையா? அப்படின்னு தெரிஞ்சுட்டு, ப்ராப்பரா கான்ஃபிகர் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கலெக்ஷன்ஸுமே நான் டெலிகபிள் தான். இப்ப நம்ம டேட்டா சோர்ஸ்லேருந்து நம்ம கலெக்ஷனுக்கு டேட்டா ஆட் பண்றோம்னா, கம்ப்ளீட் டேட்டா செட்டும் நம்ம கலெக்ஷன்ல போய் ஆட் ஆகாது. நம்ம டேட்டா ரோ லிமிட் எவ்ளோ செட் பண்ணியிருக்கோமோ, அவ்ளோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் மட்டும் தான் நம்ம கலெக்ஷன்ல போய் ஆட் ஆகும். நம்ம குயிக்கா ஒரு டெமோ பண்ணி பார்த்துரலாம். ஒரு பட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் டூ கலெக்ஷன் அப்படின்னு ஒரு பட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டனோட ஆன் செலக்ட் ப்ராப்பர்ட்டி போயிட்டு, நம்ம கிளியர் கலெக்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம். கிளியர் கலெக்ட் குடுத்துட்டு, கால் டேட்டா அப்படின்னு குடுத்துட்டு, நம்மளோட ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டோட நேம் நம்ம குடுத்துரலாம். அதோட நம்மளோட டேட்டா ரோ லிமிட்டுமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 அப்படின்னு இருந்துச்சு. இப்ப நான் இத 2000 அப்படின்னு சேஞ்ச் பண்ண போறேன். சேஞ்ச் பண்ணிட்டு குளோஸ் பண்ணிடலாம். இப்ப நம்ம ஆட் டூ கலெக்ஷன் பட்டன் கிளிக் பண்ணலாம். கலெக்ஷன்ல டேட்டா ஆட் ஆயிருச்சு. இங்க லெஃப்ட் பேன்ல பார்த்தீங்கன்னா, 4த் ஆப்ஷன் வேரியபிள்ஸ்ன்னு இருக்கும். அங்க போனீங்கன்னா, உங்களோட கலெக்ஷன்ஸ்லாம் டிஸ்ப்ளே ஆகும். நமக்கு வேணுங்கிற கலெக்ஷன் நம்ம வியூ பண்ணலாம். இத ஓப்பன் பண்ணோனே, லெஃப்ட் பேன்ல பார்த்தீங்கன்னா, 2000 ரோஸ் அப்படின்னு குடுத்திருக்கு. உங்களுக்கே தெரியும் நம்ம டேட்டா சோர்ஸ்ல மொத்தம் 5000 ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னு. ஆனா, அதுல 2000 ரோஸ் மட்டும் ஆட் ஆயிருக்கிறதுக்கு காரணம், கலெக்ட் ஃபங்ஷன்ஸுமே நான் டெலிகபிள் தான். நம்மளோட டெலிகேஷன் டாக்குமென்டேஷன் பார்த்தீங்கன்னா, நான் டெலிகபிள் ஃபங்ஷன்ஸ் அப்டின்ட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஃபங்ஷன்லாம் நீங்க டெலிகேட் பண்ண முடியாது அப்டின்ட்டு. நீங்க ஒரு பவர் ஆப்ஸ் டெவலப்பரா இருக்கீங்கன்னா, கம்ப்ளீட்டா இந்த டெலிகேஷன் டாக்குமென்டேஷன் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு எதெல்லாம் டெலிகபிள், நான் டெலிகபிள் எப்படி நீங்க டிஃபரண்ட் வேஸ்ல இத ஹேண்டில் பண்ணலாம். இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இத பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா, நீங்க ஆப் கிரியேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு டெலிகேஷன் பத்தி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ்லலாம் நம்ம எப்படி ஃபில்டர் பண்றது, சார்ட் பண்றது, சர்ச் பண்றது இதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் இந்த ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணும்போது டெலிகேஷன் இஷ்யூஸ் வரப்போ இத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபை ஆகுறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.